திருமண வீட்டாரை யாரையும் ஒரு திருமண ஆலயத்தை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த ஆராதனை அதை சேர்த்து பயன்படுத்தியோடு காணப்பட அன்போடு கேட்டுக்கொண்டு பேசுகின்ற அனைவரையும் அனைவரையும் எடுத்துக்கொண்டார்கள். ஆலயத்துக்குள் அனைவரோடு ஆராதனையோடு இணைந்து ஜெபத்தோடு பக்தியோடு பங்குபெற அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். மகிழ்ச்சியுள்ள ஆண்டவரே, ஒரு வல்லமையான கிரியைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதனை காலங்களிலே நேர்த்தியாக செய்கிற ஆண்டவர், இந்த அருமையான பிரிவு வாழ்விலேயும் இது செய்த எல்லா நன்மையான ஈவுகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். உலகத்திலே பிறக்க வைத்து வேண்டிய கல்வி, வேலை வாய்ப்பு, நல்ல சூழல் எல்லாம் சாதகமாக கொடுத்தவர்களுக்கு நன்றி. ஏற்ற காலத்திலே இணைக்கு சுத்தமடைய நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக அன்பு பிள்ளைகள் ஜான், டேனியல், இவர்களுக்கான ஸ்தோத்திரம். திருமண ஆராதனை மூலமாக குடும்பமாக இணைக்கப்பட இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நிரப்பும். ஆண்டவருடைய கரம் தன்னுடைய ஆசீர்வதிக்கட்டும். வந்திருக்கின்ற அருமையான திருச்சி மக்கள் உற்சார்கள் அவர்கள் அத்தனை பேருக்கு ஆசீர்வதி மாறாத கிருபை இதை பயணத்தில் வச்சிருக்கிறோம். புதிய நன்மைகளை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இந்த ஆராதனைகளை நடத்தி ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. நாம் யாவரும் எழுந்து ஏனெனில் ஆதிமனம் உண்டான நாளிலே இந்த பாடலை யாவரும் எழுந்து இந்த பாடலை நீரோ என் நேரம்
திருமணத்தில் இணைப்பதற்காக கடவுள் முன்னிலையில் நாம் குடிவந்திருக்கின்றோம். திருமண வாழ்க்கை கடவுளால் நியமிக்கப்பட்டது. எல்லா மனிதரும் இதை மேன்மையானதாக கருத வேண்டும் என்று திருமறை கட்டளையிடுகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கானா ஊரில் நம்முடைய பிரசன்னத்தால் திருமண வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். திருமண வாழ்க்கையை குறித்து நமது ஆண்டவர் சொல்லுவதை கேளுங்கள். படைப்பு முதல் கடவுள் அவர்களை ஆண் பெண்ணுமாக படைத்தார். இது நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பார், இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆகவே இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். இப்படி இருக்க கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாய் எண்ணி யோசனைக்கு செய்யாமல் கருத்தோடும் ஜெபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து அதை செய்வது அவசியம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமையும் உதவியும் ஆதரவும் அளிக்கவும் கடவுள் தாமே படைத்து கிறிஸ்துவில் மீட்டுக் கொண்ட மனித சுபாவ உணர்ச்சிகளை அவரே தூய்மைப்படுத்தி வெளிப்படுத்தவும் குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்து கடவுளுக்கு மகிமையாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவில் வளர்க்கப்படவுமே திருமணத்தை மேம்படுத்த கருதுவதால் மனுக்குலம் உறுதியான அடிப்படைக்குமே திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சபையார் கவனியுங்கள். ஜான் டேனியல் என்சி ஆகிய இருவரும் இந்த தூய நிலைமையில் ஒன்றாக்கப்படுவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். ஆகையால் உங்களில் யாருக்காவது திருச்சபையின் நியமப்படியும் இந்திய நாட்டின் சட்டப்படியும் இவர்களுக்கும் திருமணம் நடத்தக்கூடாது என்று நியாயமான தடை ஏதாவது தெரியுமானால் அதை இப்பொழுதே தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இனி இதை குறித்து ஒன்றும் ஒரு காலம் சொல்லக்கூடாது. மணமக்களை தவிர மற்றவர்கள் அமர்ந்து கொள்ளலாம். ஜான் டேனியல் என்சி, நீங்கள் இருவரும் திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கப்படக்கூடாதபடி உங்கள் இருவரில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை இப்பொழுதே தெரிவிக்க கடவுள் முன்னணியில் உங்கள் இருவருக்கும் கட்டளை இடுகிறேன். அன்பானவர்களே, இப்பொழுது அருமையான அன்பு மணமக்கள் வாக்குறுதியை கொடுக்கும்படியாக அழைக்கப்படுகிறார்கள். ஆகவே நாம் யாவரும் தலை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய உதவியின்றி நாங்கள் யாவற்றையும் தகுந்த முறையில் செய்ய திராணியற்றவர்கள். இவ்விருவரையும் பராமரிப்படி கிடைத்திருந்து ஆதலால் இவர்கள் இருவரும் உம்மும் திருமண ஒப்பந்தத்தில் உடன்படவும் இவர்கள் கொடுக்க போகும் வாக்குறுதிகளை உண்மையாய் பாதுகாக்கவும் உம்முடைய பேரருளை இவர்கள் பெருகச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆகிய தேவன் நியமத்தின்படி திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ என்சி உனக்கு மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் சுகவீனத்திலும் இவளை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிருக்கு மூலம் பெருமுகம் பாராமல் இவளுக்கு கணவனாய் இருப்பாயா? என்சி ஆகிய தேவன் நியமத்தின்படி திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ ஜான் டேனியலை உனக்கு கணவராக ஏற்றுக்கொண்டு இவரை கீழ்ப்படைந்து பணிவிடை செய்து சுகத்திலும் சுகவீனத்திலும் இவரை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிருக்கு வரும் பெருமுகம் பாராமல் இவருக்கே மனைவியாய் இருப்பாயா? திருமணம் செய்ய இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பெண்ணை கொடுக்கிறது யார்? எனது மனைவியாக ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய பரிசுத்த நியமத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும்
துறவிகள் சுகவீனத்திலும் நாம் உயிரோடு உணவும் என்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் பார்த்துள்ளது. ஜான் டேனியல் ஆகியோரை கணவரால் ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய பரிசுத்த தெய்வத்தின்படி நன்மையும் தீமையும் வாழ்விலும் ஆவிலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் நாம் உயிரிழக்கும் அளவு உண்மை நேசிக்கவும் ஆதரிக்கவும் கீழ்ப்படியவும் வாழ்த்துகிறேன். யாரும் முழங்கால் இணைந்து திருமாங்கியம் ஆசிரியப்படும்படியாக நாம் செய்யப்பட்டுள்ளோம். புத்தி கெட்டாத அன்பின் வாரி மாறும் என்ற பாடலை நாம் எல்லோரும் சாரும் கொன்றாத தீரமும் தந்தருளோ ஓலோக துன்பம் இன்பமாக மாற்றி மெய் சமாதானம் தந்து தேற்றுவி வாழ்நாளின் ஈற்றில் மோட்சக்காரை ஏற்றி நீரைந்த ஜீவானன்பும் நல்கோவி. இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த திருமாவளத்தை அணிவிக்கும் யான் மேலும் இதை அணிந்து கொள்ளும் என் செய்யும் ஒருவருக்கொருவர் உண்மையாயிருக்கவும் தங்கள் ஆயுள் முழுவதும் அன்பில் நிலைத்திருக்கவும் இந்த திருமாவளத்தையும் இந்த மணமக்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். யாவரும் எழுந்து இந்த மங்களம் செழிக்கவே கிருபை செய்யும் எங்கள் திருத்துவ தேவன் என்ற பாடலை எழுந்து இணைந்து நாம் பாடுவோம். அப்பொழுது மணமகன் மணமகளுக்கு திருமணத்தை அணிவிப்பார். இந்த மங்களம் செழிக்கவே கிருபை செய்யும் எங்கள் தீரித்துவ தேவனே, சுந்தர காணாவின் பந்தலில் சந்தம்பனத்தை கந்தரசமாக செய்த விந்தை போரே ஏயும் வந்து இந்த மங்களம் செழிக்கவே கிருபை செய்யும் எங்கள் தீரித்துவ தேவனே. ஆதித்தோடு தன்பை எடுத்தாய் மானிடகமை ஆடும் பெண்ணோ மாக படைத்தாய். நீதி வரும் நாளும் கொடுத்தாய் பெற்று பெருகி நீக்க உலகத்தில் ஈடுத்தாய். மாதவர் பணியும்
எங்கள் தேரே தோவ தேவனே. இந்த திருமாநிலத்தினாலே நான் உன்னை திருமணம் செய்து என் சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான உலக செல்வங்களை எல்லாம் உனக்கு சொந்தமாக கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். செய்வோம். கடவுள் இணைத்தவர்களை மனிதன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன். ஜான் டேனியலும் என்சியும் தூய திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ சம்மதித்து கடவுளுடைய சந்தியிலும் இந்த சபைக்குண்டாக அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் வாக்குறுத்து உறுதிக்கு அடையாளமாக திருமாங்கல் தரித்து கைப்பிடி தெரியப்படுத்தினாலே இவர் திருச்சபையின் ஒழுங்குப்படியும் இந்திய நாட்டின் சட்டப்படியும் கணவனும் மனைவியுமாக இருக்கிறார் என்று பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே அறிவிக்கிறேன். மனுக்குலம் அனைத்தையும் படைத்து காப்பாற்றுகின்ற அநாதி கடவுளே, ஆவிக்குள் எல்லா நன்மைகளை மிகுந்த கருணாகரே, நித்திய ஜீவனின் காரணாகிய கடவுளே, ஈசாக்குமையாக ஒருமித்து வாழ்ந்து போல நாமத்தினால் நான் ஆசிரிக்கின்ற அடியாராகிற கடவுள் மனைவி இந்த திருமாங்கத்தை அடையாளமாகவும் அத்தாட்சியாகவும் கணவன் தரிப்பிக்க மணமகள் தரித்துக் கொண்டதினாலே தங்களுக்குள்ளே சிலருடைய உறுதியாய் கை கொண்டு நிறைவேற்றி எப்பொழுதும் பூரண அன்பும் சமாதானம் உள்ளவர்களாய் ஒருமித்து வாழ்ந்து உமது கற்பனைப்படி நடக்க எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து மூலமாய் இவர்கள் மேல் உமது ஆசீர்வாதத்தை பொழிந்தருளும். தேவனாகிய பிதா, தேவனாகிய குமாரன், தேவனாகிய பரிசுத்தாவியை ஆசீர்வதித்து காத்தாதற்கு கடவர். கர்த்தர் கிருபை கூர்ந்து உங்களை இரக்கமாய் கண்ணோக்கிடவர். நீங்கள் மறுவிடுத்தி ஜீவனை அடையத்தக்கதாக இம்மையிலே ஒருவருக்கொருவர் ஆதரவாய் வாழும்படி கர்த்தர் உங்களை சகல ஆசீர்வாதத்தினாலும் கிருபையினாலும் நிரப்ப கடவர். ஆமென். தீவழியில் பணிந்து நடப்போம் பாக்கியவான், பாயந்து கர்த்தரை பக்தி வழியில் பணிந்து நடப்போம் பாக்கியவான். முயன்று உழைத்து பலனை உண்பார், முயன்று உழைத்து பலனை உண்பார். முடிவில் பாக்கியம் மேன்மை காண்பார், முடிவில் பாக்கியம் மேன்மை காண்பார். பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போர் பாக்கியவான். உன்னோதற்கினிய கனிகளை தரும் தண்ணீர் திராட்சை கொடி போல் வளரும். உன்னோதற்கினிய கனிகளை தரும் தண்ணீர் திராட்சை கொடி போல் வளரும். கண்ணிய மனைவி மகிழ்ந்து இருப்பாள், கண்ணிய மனைவி மகிழ்ந்து இருப்பாள். எண்ணரும் நலங்கள் இல்லத்தில் புரிவாள், எண்ணரும் நலங்கள் இல்லத்தில் புரிவாள். பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் அணிந்து நடப்போம் பாக்கியவான். ஒலிவ மரத்தை சூழ்ந்து மேலே உயரும் பச்சிலம் கன்றுகள் போலே, ஒலிவ மரத்தை சூழ்ந்து மேலே உயரும் பச்சிலம் கன்றுகள் போலே. வெளிவிலானல்ல பாலரும் பாலே, வெளிவிலானல்ல பாலரும் பாலே.
கிருபை கர்த்தரின் கனியும் கர்த்தரின் கிருபை பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போம் பாக்கியவான். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்கள் இருக்கிறேன் கர்த்தாவே அடியாளும் ஆகியவர்களை ரட்சியும். இவர்கள் உண்மையே நம்பியிருக்கிறார்கள். ஆண்டவரே பரிசுத்த ஸ்தலத்தில் இவர்களுக்கு சகாயத்தை அனுப்பும். இவர்களை என்றைக்கும் காப்பாற்றியருளும். இவர்களுக்கு பலத்தரணாயினும் சத்துருவின் முகத்துக்கு இவர்களை மறைத்தருளும். கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேளும். விண்ணப்பம் உம்மிடத்தில் சேருவதாக. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனுடையாராக இவர்களை ஆசீர்வதித்து இவர்களது பரிசுத்த வசனத்தினால் கற்றுக்கொள்ள பிரயோஜனமான காரியங்களோ ஆகியோர் உண்மையாய் நடக்க நித்திய ஜீவனை இவர்கள் இருதயத்திலே விதைத்தருளும். ஆண்டவரே பரலோகத்தின் இவர்களை இரக்கமாய் கண்ணோக்கி ஆசீர்வதி. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் சந்தோஷம் உண்டாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை அருள் போல முதலியாராகிய காண்பேன் சித்தத்தில் அடங்கி நடந்து எப்பொழுது தேவரால் சின்னி காக்கப்பட்டு ஜீவனுள்ளவன் உம்மில் அன்பு குறைத்திருக்கும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆசீர்வாதத்தை இவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். ஆமென். பரமபிதாவே இரக்கமுள்ள கர்த்தாவே இவர்களுக்கு விருத்தியாக தேவனை குறமாயிருக்கிறது. இவர் புத்திர பாக்கியமடைந்து உமக்கு துதியும் கனமும் உண்டாக அந்த பிள்ளைகள் கிறிஸ்து மார்க்கத்திற்கு ஏற்ற சன்மார்க்கராய் வளரும். தேவ அன்பும் நீதியும் உள்ளவர்களாய் ஒருமித்து வாழ இவர்கள் இருவருக்கும் ஆசீர்வாதத்தை அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஒன்றில்லாதற்கு சர்வ அனைத்தையும் படைத்த கடவுளே, படைத்தவரை ஒருவரிடத்திற்கும் ஒரு சாயப்படி படைக்கப்பட்ட மனிதனிலிருந்து பெண்ணை உருவாக்கி அவர்களை ஒன்றாக இணைத்து விவாகத்தினால் ஒருமைப்படுத்தி அவர்களை ஒரு காலத்துக்கு விடக்கூடாது கற்பித்தவர்களே கிறிஸ்துவுடைய திருச்சபைக்கு உள்ள ஐக்கியத்தையும் ஞான விவாகத்தையும் கடந்ததாய் விவாக நிலைமை மேன்மையான ரகசியமாக நினைத்து கிறிஸ்து நாட்டிய திருச்சபையில் அன்பு கூர்ந்து அதற்காக தமைப்பு கொடுத்து தமது சொந்த சரீரத்தை போஷித்து காப்பாற்றுவது போல இந்த கணவன் உமது வசனத்திற்கு நடுவில் அன்பு கூறும். இந்த பெண்ணும் தன் கணவனத்தில் அன்பும் பற்றும் உண்மையும் பணியுள்ளவளாயிருக்கும். எப்பொழுதும் அமைதியிலும் அடக்கமும் சமாதானமுள்ளவளாய் தேவத்தில் பெண்களை பின்பற்றவும் நடிகாராக இவர்களுக்கு அனுக்கிரகம். கர்த்தாவே இவர்கள் இருவரையும் ஆசீர்வதித்து இவர்கள் நித்தியராக சொந்தத்துக் கொள்ளும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபை செய்திருக்கிறோம். ஆமென். ஆதியிலே நமது ஆதி தாய்தந்தையாகிய ஆதாம் இவர்கள் சிருஷ்டித்து விவாகத்தினாலே இணைத்து பரிசுத்தமாக்கின சகோதரர் நீங்கள் சரீரத்தில் ஆத்மத்தில் தமக்கு பிரியமாய் நடந்து உங்கள் ஜீவகால பரியந்தம் பரிசுத்த அன்புள்ளவர்களாய் ஒருமித்து வாழ தம்முடைய அருட்செல்வத்தை உங்கள் மேல் பொழிந்து உங்களை பரிசுத்தமாக்கி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது மணமக்கள் அமர்ந்திருக்க சபை வந்திருக்க நாம் யாரும் எழுந்து மணமக்களை வாழ்ந்து ஆசீர்வதியும் கர்த்தரே என்ற பாடலை நாம் பாடுவோம். எல்லாம் எழுந்து மணமக்களை வாழ்த்து ஆசீர்வதியும் கர்த்தரே. கர்த்தரே ஆனந்த மிகவே நேசாமுதியும் சோக்கரே Radha
உம்மனம் வீச செய்கிறோம்.
நீங்கள் ஆண்டவரை மிகைப்படுத்தி அந்த பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாரா. அன்புக்குரியவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ திருமண ஆராதனையிலே திருமணத்தோடு நின்று விடாமல் திருமணத்திலே இருக்கின்ற பிள்ளைகளுக்கும் வந்திருக்கிறவர்களுக்கும் ஆலோசனையாக கொடுப்பது நம்முடைய வழக்கம். ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று அப்படி ஒரு வழக்கத்தை நாம் வைத்திருக்கிறோம். அதே நேரத்தில் என்ன வாக்கு தத்துவம் அப்படிங்கிற எண்ணமும் எல்லாருக்கும் இருக்கும். ஆக அதன் அடிப்படையிலே நமக்கு எல்லாருக்கும் தெரிகின்ற ஒரு பொருள் 128ஆம் சங்கீதத்திலே நாம் இந்த திருமண ஆராதனையிலே வாசிக்கின்ற பழக்கம் வைத்திருக்கிறோம். 5ஆம் வசனத்தை பார்க்கும்போது கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார். நான் கேள்வி பைபிள் நினைக்கும் சில முன்னாடி சின்ன பையன் கர்த்தருடைய ஆசீர்வாதம். பொதுவாக நம்ம திருமண ஆராதனை கொண்டு வருவதில்லை, பைபிள் கொண்டு வர மாட்டேன். மணமக்கள் மட்டும்தான் கொண்டு வருவாங்க. இந்த வேற வழி இல்லை. நடத்துகிற குரு அவங்க கேட்டுருவாங்க, பைபிள் எங்க கேட்டுருவாங்க. ரைட். அதனால எல்லா இடங்கள்லையும் மணமக்கள் வச்சுப்பாங்க. சில இடங்களில் மணமக்கள் கூட மறந்து வச்சிருவாங்க. கையில் பூங்கு போக்கையை வச்சுட்டு எல்லாம் வச்சிருக்கிறதுனால பைபிள் வச்சுருவாங்க. எடுக்கூடாது இல்லை, மறந்தாலும் வந்துடுவாங்க. இன்னைக்கு பைபிள் வந்துருக்கீங்க, உங்களை நான் வாழ்த்து. கர்த்தர் சீயோனில் இருந்து சீயோன் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு பட்டணம். தாவீதினுடைய ஆட்சி காலத்துல அது மிக மிக முக்கியத்துவம் பெறுகிறது. ஏனென்றால் அவருடைய அந்த ஆட்சி சமயத்திலே தான் ஆலயம் கட்ட வேண்டும் என்கிற எண்ணமும் அதற்கான ஆயத்த பணிகளும் நடைபெற்ற ஒரு சமயம். ஆகவே கடவுள் எங்கே இருக்கிறார் சொன்னால் அந்த சீயோன் கோட்டை எருசலேமிலே இருக்கிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு கூட அனைத்தையும் ஆயத்தப்படுத்தி இந்த வார்த்தையை பயன்படுத்துவார். கர்த்தர் சீயோன் உன்னை ஆசீர்வதிப்பார். எருசலேமின் வாழ் அது ஒரு மகிழ்ச்சியான சமாதானமான ஒரு நிலை அப்படிங்கிறத தெளிவுபடுத்துவதாக எருசலேமின் வாழ்வை காண்பார். தாவீது மாதிரி ரத்தம் சிந்த நாள் வேற யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு பல காரியங்களை செய்தவர். ஆண்டவர் அவரை வைத்து ஆலயம் கட்ட அனுமதிக்கவில்லை, ஆயத்த பணிகளை அத்தனையும் செய்தார். ஆனால் இந்த எருசலேம் சீயோன் என்கின்ற ஒரே இடம்தான். அங்கே இருந்து ஆசீர்வாதம், அங்கே இருந்து நமக்கு நன்மை அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வருகிறார். அந்த சீயோனை அவர் பிடிக்கிற வரைக்கும், அந்த எருசலேம் பட்டணத்தை பிடிக்கிற வரைக்கும் அவர் பட்ட பாடு பெரும்பாடு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்பிக்கையோட சொல்ல. அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த எருசலேமை பிடிக்கும். நீங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாற்றுத்திறனாளிகளை கூட நிறுத்தி வைத்து இந்த சீயோனுக்குள்ளே எருசலேமுக்குள்ளே தாவீதை விடக்கூடாது என்று மறிப்பார்கள். அப்படியான ஒரு சூழலாம் உருவாகும். ஆனால் எல்லாவற்றையும் கடந்து அந்த எருசலேமை பிடித்து மையமாக வைத்து ஆலயத்தை கட்டுவதற்கான முயற்சி எடுத்து அங்கே இருந்து ஆட்சி புரிந்தார். அந்த காலமானது அங்கே அந்த தேசத்திற்கு, இஸ்ரவேல் தேசத்திற்கு அமைதி சமாதானம் கிடைத்தது. எல்லாருக்கும் சமாதானம் கிடைத்தது. ஒரு அமைதியான ஒரு காலம், சமாதானமான ஒரு காலம் என்கிற அளவுக்கு இருந்தது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து வரும்போது சொன்னார்கள், தாவீதின் குமாரனே என்று அழைத்தார். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய ஆட்சி முழுமையாக வந்த பொழுது எருசலேமும் இஸ்ரவேல் தேசமும் மிக அமைதி பெற்றது. இது எதுக்கே வரலாறு இங்க சொல்ல நினைக்கக்கூடாது. பெண் பார்க்கிற மாப்பிள்ளை பார்க்கிற சூழல் இருக்கு பாருங்க. எல்லாருக்கும் ஒன்று கூட என்ன செய்யாது. மேற்கு இருக்கா, கிழக்கு இருக்கா, தெற்கு இருக்கா, வடக்கு இருக்கா, என்ன செய்யாது. தெரியுமா? தெரியாது. தெரிய கடவுளை தேடியும் வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் கிழக்கையும் போற மக்கள் இருக்கிறாங்க. அப்படிதானே? கிழக்கு இருந்து மேற்கு போவாங்க, மேற்கு இருந்து கிழக்கு போவாங்க, தெற்கு இருந்து வடக்கு போவாங்க, வடக்கு இருந்து அங்கதான் யார் அமைதி கிடைக்கும், அங்கதான் பாவம் மன்னிப்பு கிடைக்கும் மக்கள் ஓடோடி திரிகிறார்கள். இதே போலதான் பெண்ணு பார்க்கும் போதும் மாப்பிள்ளை பார்க்கும் போது நிச்சயம்
இவங்க தேடினாங்களா இல்லையான்னு தெரியாது. இவங்க பெற்றோர் நினைச்சிருப்பாங்க, ஆண்டவரே எங்கேயா வச்சிருக்கு சொல்லுங்க ஐயா, அங்க எங்க சொல்லி வச்சிருப்பான். அது மிகுந்த ஒரு போராட்டம். சில நேரங்களில் எனக்கு திருமண சொன்ன ஞாபகம் வருது. ஒரு கிராமத்துல ஒருத்தர் பெண்ணு பார்த்தார். கிட்டத்தட்ட ஒரு டஜன் மேல பார்த்து சொல்லுவாங்க. ஒரு டஜன் அப்படின்னா 12 பொண்ணு பார்த்தாச்சு. பொண்ணு அவருக்கு ஏற்றதான் செய்யலையா. ஆமீன். கடைசியில ஒண்ணு பார்த்து என்கேஜ்மெண்ட் நியமிச்சாச்சு. சேலை வாங்கியாச்சு. முந்தின நாளே போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. உள்ளூருக்குள்ள காலையில மதியம் 11 மணிக்கு மேல எங்கேயும் நடக்கும். பார்த்தா அந்த மாப்பிள்ளையோட தாய் மாமமாக நேரம் வீட்டுக்கு வந்து பார்த்து கொட்டினா அந்த பொம்மை தான் கட்டுன்னு சொன்னாங்க. பாருங்க அது எப்படி இருக்கு. கதறோடல நடந்த நிகழ்வு. என்ன செய்ய, தாய்மார் மகள்ல வேற என்ன செய்ய முடியும்? அந்த பெண்ணை நிறுத்தி ஐயோப்பா இப்ப அது நல்லா, அந்த பொண்ணு நல்லா அது வேற. எதுக்கு சொல்றேன்னா, இது மிகுந்த ஒரு போராட்டம். திருமாங்கனைய தரிப்பிக்கும் வரைக்கும் மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் வீட்டாருக்கும் எந்த நேரத்துல என்ன வருகிறது தெரியாது. இப்போ உள்ள காலம் அப்படிப்பட்ட ஒரு காலம். இது மிகுந்த போராட்டம். எல்லாம் முடிச்சுட்டோம். இப்பதான் சொல்ற, கர்த்தர் சீயோன் உன்னை எருசலேமில் வாழ்கிற அமைதியான ஒரு சமாதானமான சந்தோஷமான வாழ்வை ஆண்டவர் உங்களை கட்டளையிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. மிகுந்த போராட்டத்திற்கு மத்தியிலே எல்லா சூழலையும் தாண்டி இன்னாருக்கு இன்னான் இன்னாருக்கு இன்னார் என்று சொல்லி நியமித்தது நிறைவேறி முடிந்திருக்கார். இது ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் இல்லையா? ஆரம்பத்திலே போராட்டம், முடிவெடி மகிழ்ச்சியான அனுபவம். இந்த மகிழ்ச்சியானது குடும்ப வாழ்க்கையில என்ன செய்யணும்னா தொடர வேண்டும். இப்ப இவங்களை விட்டுட்டு ஏற்கனவே திருமணமான ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட கேட்டா தெரியும் எல்லாம் குடும்பம் எப்படிமா இருக்காது. ஐயா உங்க வீட்டை ரொம்ப நல்லா இருக்காங்க, குடும்பம் சந்தோஷமா இருக்குதாயா அப்படின்னு கேட்டா அவங்க ஒரு பக்கம் சொல்லுவாங்க. சிரிப்பு பார்த்து உங்களை பத்தி எங்களுக்கு தெரியா ஐயா, போதும் ஆகி வச்ச ஐயா, படுற மனுஷனோட நான் படுற பாடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இங்க இருக்கும். அம்மா நினைச்சுவாங்க அது நிறகுடம் தன் மாதிரி என்ன செய்யாது, வெளியே குழம்பாது மனசுக்குள்ளேயே குழம்பிட்டு எங்க என்ன ஐயா வீட்டுல இருக்கே புரியல, அதான் வாட்டுக்காரர் டீயை குடிச்சா கோவம் வந்துருச்சு. அப்படி அழைக்கிற ஆண் மக்களும் இருப்பார், வீட்டிலே இருக்க மாட்டார். ஐயா அப்படின்னாரு. இது ஒரு அனுபவம். நீங்க அப்படி கூட இருக்குன்னு சொல்றதில்ல, நீங்க வேறுபட்டு இருக்குது. சரிங்களா? என்ன நீங்க அப்படி கூட அதுக்கு நாம இந்த சந்தோஷத்தை குடும்ப வாழ்க்கையில தக்க வைக்கணும். என்ன செய்யணும்? ரொம்ப முக்கியமான திருமணம் ஆனவங்களும் சரி, திருமணம் ஆக போறவங்களும் சரி, புதிய தம்பதிகளும் சரி, எல்லாருக்கும் சரி, சந்தோஷத்தை நம்முடைய குடும்ப வாழ்க்கையில தக்க வைக்கணும். என்ன செய்யணும்? மிகப்பெரிய ஒரு கேள்வி. நாங்கள் எல்லாம் செஞ்சு பார்த்தையா, ஒரு வழிக்கு வர மாட்டேக்காரியா அப்படின்னு அவரை சொல்லுவோம். யாரு? அம்மா மாதிரிலாம் ஐயா மாசம் ஐயா மாதிரி இப்படியே சொல்லி சொல்லி காலமெல்லாம் போய் ஒரு 70 வயது தாண்டின பிறகு அந்த ஆள் சொல்லி எனக்கு ஏற்ற துணை கிடைக்கலையா. எப்போ? காலையிலே ஒரு குடும்பத்துக்கு ஜோமண்டு தாண்டி போயிருக்கும். இங்கே இல்லை, வேற ஒரு சேகரத்தில். இங்கே எல்லாம் போட்டு அழைச்சிங்க அண்ணாச்சி யோசனை வைங்க. அதனாலதான் போக சொல்றேன். இங்கே இல்லை யோசனை. அவங்க வீட்டில் ஒரு கணவன் 2 வருஷம் சரிங்களா, அவர் பேரம்பேத்தையும் எடுத்தாச்சு. பிள்ளைகள் நல்லா எல்லாருக்கும் கல்யாணம் ஜோமண்டு ஐயா ஏற்ற துணை எனக்கு இல்லையா. என்ன சார் ரிட்டையர்டான ஒரு ஆசிரியர் வாத்தியார், நம்ம வாத்தியார் ரிட்டையர்டான வாத்தியார் 70 வயசு ஏற்ற துணை கிடைக்கும். எப்போ? 70 தாண்டியாச்சு, ரிட்டையர்ட் ஆயாச்சு, பேரம்பேத்தி இப்ப என்ன செய்யலாம், இன்னொன்னு கேட்காதா இல்ல இருக்கு சரியான தெரியும். என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன இல்லை, சந்தோஷம் இல்ல, 2 மாடு ஒத்து போகல, இடத்தையோ வண்டி முன்னு பின்னி இழுத்து செய்யுது.
ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா தெளிவு இல்லாம நினைச்சது ஓடுது, எங்களை விடுதலை செய்யாது தெரியாது. இவ்வளவு காலம் ஓடிட்டு எப்படியோ இது ஒரு போராட்டம் தான். அப்படி ஒரு அனுபவம். அதை எது சொல்ல சொன்னா எப்போதுமே நீங்கள் மகிழ்ச்சியோடு இந்த போராட்டத்தை நினைச்சுட்ட சின்ன சின்ன காரியங்கள் கருத்து வேறுபாடுகள் வருவது இயல்பு. சரிங்களா? எல்லா குடும்பத்திலையும் கருத்து வேறுபாடு வருமா? இவங்களுடைய காலத்துல இப்ப எல்லாரும் உண்மை சொல்ல வேண்டாம், என்ன கேட்டாலும் ஆமா ஆமான்னு சொல்லுவாங்க. அங்க விட்டு கருத்து வருமா வராதா? வந்திருக்கியா அப்படித்தான் வரும், வந்திருக்கியா அப்படின்னா குடும்பத்தில் வருவாங்க. இது எல்லாம் சமாளித்து குடும்பத்தை செய்யணும். அதுதான் பக்குவம். முதல்ல என்ன செய்யணும்னா உங்களுடைய காரியங்களை முதலாவது ஆண்டவன் சொல்லணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும். அவருடைய ராஜ்யம் என்னது அப்படின்னு கேட்டா இப்ப அடுத்த பிரச்சனை பேரு அதுக்கு ரொம்ப போகல. அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது என்று ரோமர் 14:17 பவுல் குறிப்பிடுகிறார். அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷம் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார். தேவ ராஜ்யம்னா அவருடைய ஆட்சியின் கீழாக நீங்க முதல்ல இருக்கும். நான் சொல்றதான் கேட்கணும் அப்படின்னு அங்க காட்டல. நீங்க ஆளுகை நினைச்சுட்ட நினைக்கூட நீங்க அவங்க ஆளுகை நினைச்சுட்ட நினைக்கூட. அதனாலதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய ஆளுகை. ஆண்டவரே எங்க குடும்பத்தை நீங்க ஆளுகை செய்யணும். கொண்டு போன ஆண்டவரே, நான் கொண்டு போன நினைக்கூடாது. ஆண்டவரே நீங்க என்ன ஆளுகை செய்து எங்க குடும்பத்தை நடத்தி கொண்டு போகணும். எங்க விருப்பம் இல்ல ஆண்டவரே, உங்களுடைய விருப்பம் என்னுடைய குடும்பத்துல நிறைவேறும். இதை நீங்க முதல்ல வச்சுக்கணும். இவங்க மட்டும் இல்ல, நிறைய பிரச்சனை சொல்லக்கூடிய இருக்கீங்க நீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா அங்க என்ன நீயா நானா போட்டிதான் பிரச்சனை. நீயா நானா பிரச்சனை வந்துட்டுனா அங்க என்ன வந்துடும்? அவ்வளவுதான். ஆண்டவருடைய ஆளுகை தேவ ராஜ்யத்திற்குள்ளாக தேவனுடைய ஆளுகைக்கு முதல்ல ஒப்பு கொடுக்கும். இரண்டாவது அடுத்த ஒரு வார்த்தை பார்க்கிறோம். முதலாவது ராஜ்யத்தையும் அவருடைய நீதி. அப்படி நீதி என்னது? இந்த ஐயா இந்த அம்மா ஒரு அடி அடிச்சாங்க, இந்த அம்மா அடுத்தால அவங்க அடிச்சாங்க. நீங்க சொல்லுவேன், நீ முதல்ல அடிச்ச, ரெண்டாவது அடிச்ச, சரிக்கு நீதியா அநீதியா? கொஞ்சம் பேர் முடிக்காத இப்போ சொல்லி முடிக்கிறாயா அப்படின்னு. சரியா தப்பா? ஆம்பளை அடிக்கலாமா பொம்பளை அடிக்கலாமா? இது நம்ம நீதி. ஆம்பளை அடிக்கலாம் அடிச்சுவிடாது. இது நம்ம நாட்டுல நமக்குள்ள வச்சிருக்கிற ஒரு ஆணாதிக்க சிந்தனை. ஆணாதிக்க சிந்தனை. ஆம்பளை அடிக்கலாம் பொம்பளை அடிச்சுவிடாது. அப்படி அல்ல. பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆள் அடிச்சுனா அவன் திருப்பி அடிச்சுட்டான், நீ முதல்ல அடிச்ச ரெண்டாவது அடிச்ச, சரி சரிப்பா அப்படின்னு சொல்லுவோம். இது மனித நீதி. தேவ நீதி சொல்லுங்க. அப்பா சோத்திர சொல்லி கொடுத்தாங்க. மாப்பிள்ளைக்கு அப்பா தானே பாத்துக்கோமா. யார் அடிக்க போறேன்னு தெரியல, அடிக்க மாட்டீங்க. அதாவது எப்பவுமே நம்முடைய நீதியை கொண்டு முதல்ல நிலைநாட்ட வேண்டும் என்று என்ன நினைச்சுக்கூடாது. ஆண்டவருடைய சார்பில் எது நீதி நினைச்சேன் சமயம் பண்ணுறீங்களா? அதான் எவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியுமா? பரவாயில்ல, வெக்கப்படாதீங்க. அவர் சொல்றதுக்கு வெக்கப்படுற. இன்னைக்கு உலகத்துல ஒரு ஆணும் பெண்ணும் சரி சொன்ன பக்கத்து சொல்லிட்டு நீங்க தானே சொன்னீங்க.
யாரு இல்லையா உங்ககிட்ட வந்துருவா வரலையோ அதான் சரி இங்க சொல்ற போல வீட்டை கேட்டதான் தெரியும் அந்த அம்மாட்ட போய் அதாவது 2 பேருமே சமையல் தெரிஞ்சிருந்தா செஞ்சு என்ன செய்யலாம். அதுக்காக எந்த நேரமும் யோ உங்க தெரியும் சொன்னீங்களா அன்னைக்கு மன்னிச்சாங்க விட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைகள் கடமைகள் பொறுப்புகள்லாம் நிச்சயம் செஞ்சு நான் வாய்ப்பு நேரத்தில் ஒரு விஷயம் உதவியா வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் அப்படி நீங்க வாக்கு கொடுத்தே இல்லை. வாக்கு கொடுத்தாலும் நிறைவேறீங்க. சொல்றீங்க மாப்பிள்ளைக்கு சொல்லப்படல அப்படின்னா பெண்ணு விழுந்து விழுந்து கவனிக்கும். ஆமா ஆனா பெண்ணுக்கு சொல்லணும்னு சொல்றாங்க வந்துடுறேன் முடியலாமா நம்ம வீட்டுல போய் ஒரு வாரம் இருந்தது நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். அப்ப வெட்டி பார்த்தது எப்படி பத்திதான் தாண்டேனியர் அவர் எடுக்க மாட்டார். சிரிச்ச போத்தோட இருக்காரு. இதே சிரிப்பு எப்போது இருக்கணையா 2 பேரும் நல்ல கவனி ஒருவர் உதவியாய் இருக்கு. நல்லா கவனிச்சு சரிங்களா இல்லையா. ஏதாவது நம்மளால முடிந்ததை செய்து கொடுத்து மருத்துவர்கிட்ட போய் மருத்துவம் பார்க்கறத விட இந்த பெண்களுக்கு ஆண்டு ஒரு டீ போட்டு கொடுத்தாலே போதும் பாதி மருத்துவ செலவு குறைஞ்சிருக்கா. என்ன சிரிப்பாருங்க பாருங்க. அதுதானையா கிடைக்கல. ஒரு நேரம் ஒரு கஞ்சியும் தொகையில வச்சு கொடுத்தாலே போதும். இந்த அம்மா மாருக்கு என்ன செய்யாது. ஆமா செலவே வராது. ஹாஸ்பிட்டலே எடுக்க வேண்டாம். நம்ம படுத்திருக்கிற நேரத்துல சிரமமான நேரத்துல மாப்பிள்ள ஏதாவது உதவி செஞ்சுட்டா ஊரெல்லாம் சொல்றாங்க படுத்துறாங்க வயிற்றுக்காரங்க என்னப்பா உதவி செய்ய தெரியுமா அப்படி சிரிப்பாக பார்த்தீங்கன்னா அப்பயே நோய் இடிச்சிடும். கேட்டீங்கன்னா உள்ள ஆட்கள் எவ்வளவு சந்தோஷமா கேட்கவே பார்த்துக்கணும். அதனால வாழ்க்கையில ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்கு. ராஜ்யத்தையும் அப்படி நீதி அவருக்கு ஏற்றபடி உள்ள நீதியை நம்ம என்ன செய்யணும் நிறைவேற்றோம். அடுத்து நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இதெல்லாம் இருக்கு. கருத்து வேறுபாடுகள் இருக்கும். சரிங்களா. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் நான் கேட்க மாட்டேன். அவங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் கேட்க மாட்டேன். கொஞ்ச நாளைக்கு எல்லா கலரும் பிடிக்கிற மாதிரி ஒரு 3 வருஷம் கழிச்சு நீங்க ஒரு சேவை எடுத்துக்கொண்டு போச்சுங்களேன் இவருக்கு இந்த கலரை விட்ட வேற கலரே தெரியா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. கொஞ்ச நாளைக்கு பிடிக்கியா என்ன விஷயம் அப்புறம் நாள் கழிச்ச உடனே கலரே நினைச்சியாது. கொஞ்ச நாளைக்கு அவங்க செய்யற சாப்பாடு நல்லா பிடிக்கும் யாருக்கு இவருக்கு. கொஞ்ச நாள் கழிச்ச உடனே என்ன இந்த சாப்பாடு வேற டேஸ்டே தெரியாத உனக்கு அப்படின்னு நான் கேட்போம். 2 பக்கம் இந்த பிரச்சனை இப்படி சொல்லுவா அப்படி சொல்லுவாங்க. நீங்க ஒண்ணு துக்கு முக்கால் வேண்டாயா. இதெல்லாம் அங்க உள்ள அனுபவம் கூட நம்மகிட்ட சொல்லணும். ஓகே எதுனா இதெல்லாம் வாழ்க்கை நிச்சயம் நீங்க புரிந்து கொண்டு சரிமா உனக்கு ஏற்ற கதை ருசியா சமைக்கணும் வாங்கய்யா. யூடியூப்ல நிறைய சமையல் வருது. அம்மா பாருங்க சமையல் பிள்ளைங்க வாலி பிள்ளைங்களாம் கேட்கற சமையல் தெரியுமா தெரியாது. என்ன எப்படி அது போகும்போது யூடியூப்ல பார்த்து வச்சிருக்கோம் சமையல் பண்ணி அப்ப பார்த்து 2 கட்டம் மழை பெஞ்சாலே இப்ப 2 கட்டு சமையல் கட்டு அது சொல்லுவாங்க. நாங்க போன் பண்ணி புக் பண்ணிடுவோம். மழை பெஞ்சா அது வராது. தூத்துக்குள்ள இருக்குன்னு தெரியும். ஒருத்தர் நான் போன் பண்ணப்பட்ட பாடு 6வது நாள் போன் எடுத்தாரு. ஐயா தண்ணிக்குள்ள இருக்கு ஐயா. போன் கிடையாது பேப்பர் கிடையாது நியூஸ் என்ன நடக்குன்னே தெரியலையா. சாப்பாட்டுக்கும் நான் வச்சிருந்த ஸ்டவ் கேஸ் எல்லாம் அந்த ரூம் எல்லாம் முங்கி போச்சு. தண்ணியில முங்கி போய் கேஸ் ஸ்டவ் மேல தூக்கி வச்சு இருக்கிறத வச்சு பொங்கி சாப்பிட்டு இருக்கீங்களா. உலகத்துல என்ன நடக்குன்னு எங்களுக்கு அதனால நெட்டை நம்பி யூடியூப் நம்பி நினைச்சுக்கிறார். உங்க கை பண்ண நினைச்சேன் சமையல் கத்துக்கிற தெரிந்து கொள்ள வேண்டும். இங்க மட்டும் எங்கேயும் அட்லீஸ்ட் டீ போட்டு கொடுக்குவாங்க செய்யணும். இவரு நல்லா ஆடுறாரு நல்லா தெரியா பரவாயில்ல போட்டு கொடுத்துருக்கீங்களா. உங்க தம்பியா
சாட்சி வேற எங்கேயும் போவாங்க. பார்த்துக்கப்பியா, பக்கத்திலே உங்களுக்கு ஆலோசனைக்கு ஆளு, நல்ல நல்ல ஆலோசனை சொல்றாரு, பரவாயில்ல. எனக்கு இப்படிப்பட்ட ஆளுகளே இருந்தா ஒரு பர்சன் நல்லா ஓடும். ஓகே ரைட். அதனால நல்லா கவனிச்சுங்க, நல்ல மகிழ்ச்சியோடு நீங்க வாழணும். முதலாவது கடவுளுடைய ராஜ்யத்தையும் நீதியை நிச்சய வேண்டும். அப்புறம் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக நிச்சய வேண்டும். அப்புறம் சில கருத்து வேறுபாடு வரும்போது சமாளிச்சுக்கணும். சரியான விஷயம் சமாளிக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அது போல நம்ம குடும்பத்துக்கு வரும்போது சில எதிர்பார்ப்புகள் நமக்கு வரும். அதை வாங்கணும், இதை வாங்கணும், எண்ணங்கள் வரும். வரவுக்குள்ள அடிச்சிடும். நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனையா அங்கெல்லாம் ஏதாவது லோன் போட்டு வாங்கிடுவோம். லோன் கட்டுறதுக்கு அடுத்த லோன், அந்த லோன் கட்டுறதுக்கு நீங்க பேப்பரை பார்த்தீங்கன்னா பெண்களை எல்லாம் லட்சாதிபதி ஆக்குவதே என்னுடைய கடமைன்னு சொல்லி மோடி என்னாச்சு வாக்கு கொடுத்துருக்காரு. பார்த்தேன் 2 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெண்கள் எல்லாம் கடன் பெற்று மகளிர் குழு மூலமா கடன் பெற்று முடிச்சுக்கிட்டு இருக்கிற குடும்பத்தை பார்க்கிறேன். அப்போ கடன்ல லட்சாதிபதி ஆக்க போறாரோ நான் நினைச்சுக்கிட்டேன். இன்னைக்கு வேகமா புரட்டேன், பெண்கள் எல்லாம் மகளிர் குழு மூலமா லட்சாதிபதி ஆக்க போறோம் அப்படின்னு. என்ன பார்த்தீங்களே, இப்படிலாம் நல்ல காரியம் தான் பாருங்க. மோடி அப்பப்ப ஏதாவது வாக்கு கொடுப்பாரு, செய்யறாரோ இல்லையோ சொல்லிட்டே இருப்பாரு. அவர் வேலை ரைட். ஓகே, நல்ல கவனிங்க. கடன் படுறது குடும்பத்துல எப்போதும் கடனுக்கு மாத்திர வச்சுக்கிறார், கொடுத்துறாரு. சரிங்களா? ஒரு கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடன். கடன் வாங்கிட்டா நம்ம மரியாதை, சுய மரியாதை வாழ்க்கையில் இந்த மட்டில் அந்த சொல்றோம். நம்ம வரவுக்குள்ள எவ்வளவு செலவை வைக்க முடியுமோ அதைத்தான் செய்யும். அது வருவியா வரும், வராம தெரியும். ஒருவேளை ஒரு பொருளை வாங்க நினைக்கிறீங்கன்னா ஒரு அமௌண்ட் எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு ஒரு உண்டியல் வச்சுக்கலாம். இல்லை அதுக்குன்னு ஒரு சேவிங் அக்கௌண்ட் தொடங்கி இவ்வளவு ஒரு 10,000 ரூபாய் தேவை இருக்குன்னா உங்களால் முடிஞ்சதை அப்படியே கொஞ்சம் சேர்த்து வச்சு 10,000 அந்த பொருள் செய்யலாம். ஒரு பிரச்சனை இல்லை, யாரும் வீட்டு வந்து நிற்கவே மாட்டாங்க. சரிங்களா? நிறைய குடும்பங்கள பிரச்சனையே கடன். குடும்பத்துல ஒரு நாளும் கடன் வாங்க கூடாது. நான் சொல்லுவேன், பைபிள் என்ன சொல்லுன்னா, நீயோ கடன் வாங்கவாது இருப்பான். அதான் ஆசீர்வாதம் இல்லையா? நீயோ கடன், அது ஆசீர்வாதம். நிறைய பேருக்கு இந்த ஆசீர்வாதம் தெரிய மாட்டேங்குது. இப்படி யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. ஓ, இந்த வருஷம் என்ன வாங்கணும், நீயோ கடன் வாங்காது இருப்பாய் சொல்ல மாட்டேன். பைபிள் நீங்க சொல்லிக் கொடுக்க, நீ எழுச்சிக்கிட்ட கடன் கடன் கொடுக்கிறவர, அதாவது கொடுக்கிற நிலைவு இருக்கணும் தவிர வாங்கக்கூடிய அளவுல இருக்கக்கூடாது. ஏன்னா குடும்பத்துல பிரச்சனையும் இதுவும் ஒரு பிரச்சனை. அதனால கடன் வாங்காத அளவுக்கு குடும்பத்தில் செய்யணும். அடுத்ததா குடும்ப உறவுகளை, சரிங்களா? குடும்ப உறவுகள், பெற்றோர்களை மதிக்கணும். நல்ல வாக்குத்தமான ஒரு கட்டளை இருக்கு. என்ன கட்டளை? நீ நல்லா நீங்க நல்லா இருக்கணும்னா, நீங்க நல்ல ஆயுளோட வாழணும்னா என்ன செய்யணும்? அப்பாவையும் அம்மாவையும் செய்யணும், மதிக்கணும். புகுந்த வீட்டுல மாமனாரும் மாமியாரும் செய்யணும். நீங்க அப்போ வந்துருக்கீங்க, முன்னால ஒரு ஆள் இருந்தா போதும். என்னன்னே நல்ல தலையாற்ற எதுக்குன்னா ரொம்ப முக்கியம். திருமணம் ஆன உடனே பெற்றோரை ஒதுக்கல, மாமனார் மாமியார் மதிக்கிறது இல்லை. இதெல்லாம் இன்னைக்கு நடக்கிற சிக்கல். கோயில கோபம் போடுவாங்க, துண்டி குதிப்பாங்க, ஆவி நிரப்புவாங்க. ஆனா வீட்டில் இருக்கிற மாமனார் மாமியாருக்கு வயதான காலங்களில் உதவி செய்யறது இல்லை. நீ பிரச்சனை துள்ளி குதிக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, வாழ்ந்து காண்பிப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சரிங்களா? கோயில்ல துள்ளி குதிக்கிறது பெரிய ஆசீர்வாதம் மட்டும் நினைச்சிடாதீங்க. உங்க குடும்பத்துல நீங்க வாழ்ந்து காட்டி உங்க தகப்பனார், தாயார், மாமனார், மாமியார் இவங்கெல்லாம் மதிக்கணும். அவங்க செய்ய வேண்டிய உதவி செய்யணும். செய்து பாருங்க, உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும்.
அப்படியா ஐயா? அதான் எங்களுக்கு சண்டை வருதையா? ஆமா. எத்தனை பேருக்கு மாமனார் மாமியார் மதிக்கிறீங்க நீங்களே யோசனை. அது கேடு தாங்க முடியலையா அப்படின்னு பேசுற மருமக்கள் மாதிரி இருக்காங்க. சரிங்களா? நல்ல கவனிங்க. வயசான பிறகு எல்லாருக்கும் என்னதான் வரும்? ஐயா வயசான ஆளுங்க தயவு செய்து மன்னிச்சிட்டாரு. வயதான பிறகு நமக்கு சில குழப்பங்கள் நிச்சயம் வரும். கேட்ட உடனே கிடைக்கும் வரும். தரல நினைச்சுவாங்க ஒரு எச்சோ ஒண்ணுமே தரமாட்டோம் அப்படின்னு அப்படியே சொல்லுவாங்க. எங்க வீட்டு வயசான ஒரு ஆடு எல்லா நாளும் வாரத்தில் ஒரு நாள் லேட் ஆயிடும் உடனே சொல்லுவாங்க. அதை பெருசா 7 நாளும் கொடுத்ததெல்லாம் தெரியாது. ஒரு நாள் ஒரு சமயம் லேட் ஆச்சுன்னா அதுதான் விஷயம். சில சமயங்கள்ல ஏற்படும். ஆனா அதையும் பொறுமையாக என்ன செய்யணும்? கையா. சரியா? நல்லா தலையாட்டுறாங்க. அங்க இருக்கிறனால தலையாட்டுற மாதிரி தெரியல எனக்கு. இதுவரைக்கும் தலையாட்டி சிரிச்சு ஆளுக்கு சொன்ன உடனே கொஞ்சம் பேர் அப்படியே முடிக்கும். நல்லா கவனிங்க. உங்க மாமனார் மாமியார் உங்களுடைய பெற்றோர்களை மதித்து நடங்கள். உங்க குடும்பம் உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கும்.